பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சிக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான டாபிக்கோடு நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். பின்வாங்குதல். பின்வாங்குதலை பத்தி, பேக் ஸ்லைடிங், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அநேகருடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்கிறது இல்லை. நிறைய பேர் பக்தின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆதியில இருந்த அன்பை விட்டு அந்த பக்தியில இருந்து விலகி போயிருப்பாங்க. விலகி ஏதோ கடமைக்கு ஒரு பைபிள வாசிக்கிறது, கடமைக்கு ஒரு ஜெபம் பண்றது, கடமைக்கு ஆலயத்துக்கு போறது, கடமைக்கு ஆண்டவரை தொழுது கொள்றது, அந்த மாதிரி ஒரு ஒரு சீசன்ல போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள சாத்தான் எப்படி ஏமாத்துவானா, நீ நல்லா பக்தியா இருக்கிற, நீ நல்லா ஜெபம் பண்ற, நீ நல்லா பைபிள் வாசிக்கிற அப்படின்னு ஏமாத்திடுவான். சோ அவங்களுக்கு தெரியாமையே அவங்க ஒரு பேக் ஸ்லைடிங்ல போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஆனா 3 காரணங்கள் ஏன் நம்ம பின்வாங்குதலுக்குள்ளாக போகிறோம் என்பது 3 காரணங்கள் இருக்குது. ஒண்ணு சுயநலம். நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸ். நம்மளுடைய சுயநலத்தை விட்டு கொடுக்க முடியாதனால நம்ம என்ன பண்றோம், பேக் ஸ்லைட் ஆகிறோம், பின்வாங்கி போகிறோம். 2வது காரணம் பழைய பழக்க வழக்கங்கள். இந்த பழைய பழக்க வழக்கங்கள் எப்பொழுதுமே சாத்தான் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். நீ இப்படி செஞ்சல, நீ அப்படி செஞ்சல, இது நல்லா இருந்திருக்குமே, அது நல்லா இருந்திருக்குமே, நீ இப்படி பண்ணியிருக்கலாமே, ஐயோ நாம அதை விட்டுட்டு வந்துட்டோமே, இதை விட்டுட்டு வந்துட்டோமே, இப்படி எல்லாமே சாத்தான் பழைய பழக்க வழக்கங்களை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். நிறைய காரியங்கள், நிறைய வேண்டாத காரியங்கள்லாம் நம்ம விட்டுட்டு வந்திருப்போம். இந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட சடங்குகள் செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட குணத்தை நம்ம விட்டுடணும், இது தேவையில்லாத குணம், இப்படி எல்லாம் நம்ம யோசித்து நம்ம விட்டுட்டு வந்தத பழைய பழக்க வழக்கங்களை திருப்பி அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். அது நம்மளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம பின்வாங்கி போறதுக்கு இது 2வது ஒரு அடையாளமாக இருக்குது. 3வது காரியம் பார்த்தீங்கன்னா சாக்கு போக்குகள். ஆதியில பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டப்போ நிறைய நம்ம ஆலயத்துக்கு வருவோம், பைபிளை நிறைய வாசிப்போம், அப்படியே பாஸ்டர் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம அங்க எல்லா உதவியும் செய்வோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போகும். அப்புறம் பாஸ்டர் கேட்பாங்க, என்ன சர்ச்சுக்கு வரல? இல்ல பாஸ்டர் வேலையா இருந்தது பாஸ்டர், இல்ல பாஸ்டர் அங்க போயிட்டேன் பாஸ்டர், இங்க போயிட்டேன் பாஸ்டர் அப்படின்ட்டு நிறைய சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிப்போம். பைபிளை ஏன் வாசிக்கல? ரொம்ப டயர்டா இருந்தது, தூங்கிட்டேன். ஏன் ஜெபிக்கல? ஆமா டைமே இல்ல. அது மாதிரி இந்த மாதிரி சாக்கு போக்குகளை சொல்லிக்கிட்டு இருப்போம். சோ இந்த பின்வாங்குதல் எனக்குள்ள இருக்கிறதா என்று ஒருத்தருமே நம்ம கேட்கணும். நிறைய பேர் நான் இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நடக்கவே மாட்டுதே. நான் நினைக்கிறேன் ஒருவேளை நீங்க பின்வாங்கி போயிருக்கலாம். பின்வாங்கி போனதுனால ஆண்டவரும் சைலண்டா இருக்கிறார். நம்மளும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரொம்ப ஆக்டிவா இல்லாம அப்படியே ஒரு அப்படியே ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சோ எபிரேயர்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு அழகான வசனம் சொல்லி இருக்குது. அந்த அந்த வசனம் பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குதுனாக்கா, எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஆண்டவரை மறுதலிக்கிறதுக்கோ, அவ்விசுவாசமா இருக்கிறதுக்கோ, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான எந்த பொல்லாத இருதயமும் உங்களில் இருக்கக்கூடாதுன்னு அழகா எபிரேயர்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கணும். ஐயோ எனக்கு ஆண்டவரை விட்டு நான் விலகி இருக்கிறேன்னா ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பண்ற ப்ரேயர்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ரேயர் நம்மள தாங்கும். நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ப்ரேயர் தாங்கும். சோ நம்ம ஆண்டவரை விட்டு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான சில சாங்கியங்கள், சடங்காச்சாரங்கள், சில வேண்டாத காரியங்கள், இது எல்லாமே குடும்பத்துல பரவாயில்ல செய்யி, என்ன இப்போ கிறிஸ்டியன்ஸ் எவ்வளோ பேர் செய்யறாங்க, நீ மட்டும் ஏன் செய்யாம இருக்கிற? அதுல என்ன இருக்குது? அதுல ஒண்ணும் தப்பே இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய குடும்பத்துடைய சடங்காச்சாரம், நம்மளுடைய சாங்கியம், இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இப்படி சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை இருந்து உங்களை வழுவி போக வைப்பாங்க. இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்குது. செக் அவுட். நீங்க பாருங்க, எந்த இடத்துல நான் வழுவி போய் கிடக்கிறேன், எந்த இடத்துல நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்ட்டு. இன்னொரு பைபிள் வசனம் எப்படி சொல்லுதுனாக்கா, கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல, 2வது அதிகாரம் 8வது வசனத்துல, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க.
ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. பாரம்பரிய காரியங்கள் நல்ல ரொம்ப அழகா இருக்குது. இவைகளுக்கு பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் என்ன அழகா எழுதிருக்குது பாருங்க. இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒத்து போயிடுவோம். எல்லாத்துக்கும் நோ சொல்றதுக்கு நம்ம பயம். இல்ல அவங்க கோச்சிப்பாங்க, இவங்க கோச்சிப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயையோ இவங்க நம்ம போலன்னா என்ன நினைப்பாங்க. பாரம்பரிய உலக வழிபாடுகள் எல்லாம் நமக்கு இடம் கொடுத்து, அந்த ஒரு அனலும் இல்லாம, குளிரும் இல்லாம ஒரு விதமான ஒரு பக்தியில இருப்பாங்க. சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது. அந்த ஒரு அந்த ஒரு தாக்கம் இருக்காது. அந்த ஒரு பெரிய ஒரு நமக்குள்ள அந்த அந்த ஒரு வைப்ஸ் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஐயோ! நாளைக்கு மீட்டிங்கா? இன்னைக்கே நம்ம துடிப்போம். நம்ம சாயங்காலம் ஜெபத்துக்கு போனோமா? இன்னைக்கே அந்த உற்சாகம் நம்மளுக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட உற்சாகத்த தான் கர்த்தர் நிக்கிற இன்னொரு வசனமும் ரொம்ப அழகா இருக்குது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் வ விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ரொம்ப அப்படியே பீத்திப்பாங்க, அழட்டிப்பாங்க. பாத்துக்கிறீங்களா? ஐயோ! நான் இப்படி இருக்கிறேன். ஆனா அவங்க பைபிளே வாசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள ஜெபமே பண்ணியிருக்க மாட்டாங்க. குணங்கள் மாறியே இருக்காது. ஆனா அவங்களுக்கு நினைப்பு நம்ம ஆண்டவருக்குள்ள நிக்கிறோம். ஆண்டவர் கூட நிக்கிறோம். ஆனா இதுதான் தன்னை நிற்கிறவன் என்று பவுல் சொல்லுகிறாரு. தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. எந்த இடத்துல விழுந்து போய் கிடக்கிறோம்? ஏன் என்னால அந்த ஆண்டவர் என்னை ஏன் எடுத்து உபயோகப்படுத்த முடியல? ஏன் என்னால உற்சாகமா எடுத்து உற்சாகமா இருக்க முடியல? நீங்க உற்சாகமா இருக்கிறீங்க. நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்கன்னா, அடையாளமே கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் எடுத்து உங்களை உபயோகப்படுத்துறாருனாக்கா, நீங்க ஆண்டவருக்குள்ள நல்லா ஸ்திரமா இருக்கிறீங்கன்னு என்று அர்த்தம். சோ மறந்துடாதீங்க. தானியேல் பைபிள்ல பார்க்கிறோம். 3 வேளையும் எப்பொழுதுமே 3 வேளையும் அந்த பலகணிகளை பார்த்து அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தானாம். ஜெபித்துக் கொண்டிருந்தான். சோ இந்த மாதிரி ஜெபித்தவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் வித்தியாசமா தான் இருக்கும். நல்லா ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா, மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நெறைய பேரு அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், இந்த இந்த மாரி ஒரு காரியம் எனக்கு நடைபெறணும், இது நடக்கணும், அந்த நடக்கிற வரைக்கும் பக்தியா இருப்பாங்க. எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் இருப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, வைராக்கியமா இருப்பாங்க. ஆண்டவரு தெரியும் ஆண்டவருக்கும். நீ எங்கனா ஒரு இடத்துல ஏமாத்துவது தெரியும். ஆனா, ஆண்டவரு உன்ன என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு செஞ்சு குடுத்துருவாரு. நீ கேட்ட காரியத்த உனக்கு செஞ்சு குடுத்துருவாரு. அந்த செஞ்ச நாள்ல இருந்து என்னைக்கு செஞ்சாரோ, என்னைக்கு நீ கேட்ட காரியத்த ஆண்டவர் என்னைக்கு செஞ்சாரோ, அன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே விசுவாசம் அப்படியே வழுவி போயிடும். போதும் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டோம் நம்போ. இப்ப கொஞ்சம் உலகத்த என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இப்போ உலகத்தோடு உலகமா இருந்துட்டு வரலாம். ஜாலியா இருந்துட்டு வரலாம். கொஞ்சம் அப்படியே அப்படியே எல்லாத்தையும் YouTubeலாம் நல்லா கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு, அப்படியே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம். கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு வரலாம். அப்படின்ட்டு சாத்தான் சொல்லி தருவான். இல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கைய கர்த்தர் என்னைக்குமே கேட்கல. ஆண்டவருக்குள்ள நம்ம ஸ்திரமா இருக்கணும்னு தான் கேட்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நான் 16 வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 17 வயசுல நான் ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட 45 வருஷமா அதே விசுவாசத்துல, அதே ஜெபத்துல ஆண்டவரோடு கூட நான் இருக்கிறேன். ஏன்னாக்கா, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆண்டவர் மட்டும் தான் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் மட்டும் தான் நமக்கு எல்லாத்தையும் தர முடியும். ஆண்டவர் மட்டும் தான் நான் கேட்கறதுக்கு மேலாக எல்லாத்தையும் செய்வாரு. சாலமோன் கேட்கிறாரு பார்த்தீங்களா? ஞானத்த தாங்க, அறிவ தாங்க. ஆனா ஆண்டவரு அதுக்கு மேலேயே செய்கிறார் சாலமோனுக்கு. தாவீதுக்கும் அதேதான். அவங்க கேட்டத மட்டும் செய்யல. அவங்க கேட்கறதுக்கு மேலாக செய்கிறார். ஆனா இந்த நம்ம வழுவி போயிட்டோமே, இனிமேல் எப்படி பக்தி ஆகுறது? இனிமேல் என்ன பண்றதுன்னு ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்கனாக்கா, ஆண்டவர் திருப்பி உங்கள சேர்த்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். அவர் என்னைக்குமே ஒதுக்கி தள்ளவே மாட்டார். என்னைக்குமே உங்கள குற்றவாளியா அவர் பார்க்கவே மாட்டாரு. நீங்க கண்டிப்பா வரலாம். கண்டிப்பா, ஆண்டவரே அந்த ஆதியில இருந்த ஜெப வாழ்க்கை எனக்கு தாங்க. ஆதியில இருந்த பக்தி எனக்கு தாங்க. அந்த ஆதியில இருந்த பைபிள் வாசிக்கிறது எனக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே ஒரு வாஞ்சைய தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா கர்த்தர் நம்ம கூட இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய ஒரு அழகான வசனம் இருக்குது. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் மறந்துடாதீங்க.
நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிக்கிறவர் அவர். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். எவ்வளவு அருமையான வசனம்! நம்மளை சேர்த்துக் கொள்வாரு, மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. சோ இந்த பேக் ஸ்லைடிங், பின்வாங்கி போறதுல கர்த்தர் விரும்புவதே கிடையாது. கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. ஒருவேளை நீங்க இந்த வாழ்க்கையே வச்சு இப்படியே ஓட்டலாம், அப்படியே ஓட்டிட்டே போலாம், அப்படியே எல்லாருக்கும் சும்மா பக்தி மாதிரி நடிச்சுக்கலாம். ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணிடுவாங்க, வேதம் வாசிக்க சொன்னா வேதம் வாசிடுவாங்க, உலகத்துக்கு உலகமா இருப்பாங்க, பக்திக்கு பக்தியா இருப்பாங்க. இந்த நாடகத்தை ஆண்டவர் விரும்பல. ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறவங்க, அவங்கள கர்த்தர் வித்தியாசப்படுத்தி தான் காட்டுவார். அவங்கள வித்தியாசப்படுத்தி எடுத்து உயர்த்தி காட்டுவார். எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் தருவார். நம்ம போகிற பாதைகள் கடினமான பாதையா இருந்தா கூட, அந்த பாதைகள் எல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். தயவு செய்து ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கிறீங்கன்னா, இந்த நேரத்துல நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கலாம். ஆண்டவரே நான் வரேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி, திருப்பி ஆண்டவர புடிச்சுக்கங்க. ஆண்டவர் மட்டும் தான் வழியும், சத்தியமும், ஜீவனுமா இருக்கிறார். அவர் மட்டும் தான் எல்லாமே செய்ய முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில ஏசப்பா, யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில உம்மை விட்டு விலகி பாரம்பரியத்தினால ஆண்டவரே சாக்கு போக்குகளை சொல்லி, ஆண்டவரே இயேசு சுவாமி, உம்மை விட்டு விலகி இருக்கிற காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே நீர் மன்னித்து, நீர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனா இருக்கிறீரப்பா. ஒருத்தருக்கும் உதவி செய்யுங்க. ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் நடக்கல? ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? எனக்கு ஒரு உற்சாகமே இல்லையே. முன்ன இருந்த உற்சாகம் எனக்கு இல்லையே. ஆதியில இருந்த அந்த பக்தி வைராக்கியம் எனக்கு இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒருத்தரையும் கர்த்தர் சந்திங்க. இந்த செய்திய கேட்க வைங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்க அவங்களுடைய ஆலயங்களுக்கு போகட்டும் ஆண்டவரே. அப்பா பக்தியா இருக்கட்டும் இயேசு சுவாமி. அவங்கள வழி நடத்துங்க ஆண்டவரே. நீர் மன்னித்து கொள்ளுகிற தேவன் அப்பா. அத புரிந்து கொள்ளட்டும் இயேசு சுவாமி. தயவா இறங்குங்க. இறங்குங்கப்பா. ஆண்டவரே, பின்வாங்கின இருதயத்தோடு நாங்க பரலோகத்துக்கு வரவே முடியாது. எங்களுக்கு அங்க இடமே இல்லை என்பதை நாங்க உணர உதவி செய்யுங்க. தானியேலுக்கு கொடுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எஸ்தருக்கு கொடுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்மேல் நாங்கள் வைராக்கியமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. அந்த ஆண்டவரே கிறிஸ்துவுக்கான வைராக்கியத்த, சுவிசேஷத்திற்கான வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்க. ஆசீர்வதிப்பீராக, தொடுவீராக, குணப்படுத்துவீராக. உலகத்துக்கு பாதி, ஆண்டவரே உமக்கு பாதி என்று வாழாமல், உமக்காகவே நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கண்டிப்பாக பின்வாங்கி போயிருக்கிறோம்னாக்கா, இந்த செய்தியை நீங்க கண்டிப்பா கேளுங்க. மற்றவங்களுக்கு அனுப்பி வைங்க. ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.